அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே, தினமும் அல்லாவை நினைவு கூறும் வகையிலே அவனை தொழுதுவிட்டு கூடுதலாக இந்த பயானின் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறோம். அந்த வகையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தகுதிகளை மறுமை நாளிலே அல்லாஹ் உயர்த்தி கொடுப்பான், அவர்கள் செய்த நன்மைகளை பொறுத்து. அதை தொடர்ச்சியாக செய்து வருபவர்கள், அந்த நன்மையை பலப்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள், மறுமையிலே அந்த கூலியை பெறும்போது மிக மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். மறுமையிலே அல்லாஹ் வழங்கும் கௌரவம் கண்டு நபிமார்களும் சுகதாக்களும் கூட அந்த தகுதிக்காக ஆசைப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப சஹாபாக்களுக்கெல்லாம் யார் அவங்க? நபிமார்களும் சுகதாக்கள் ஷஹீதானவர்கள் கூட இப்படி எனக்கு இந்த சிறந்த ஒரு ஆசை இருக்கிறதே, இந்த ஒரு இடத்தை அடைந்து கொள்ளலாமே என்று நினைப்பாங்க இல்லையா? அந்த இடம் என்ன அப்படின்னு ஆசைப்படுவோம். நபிமாரில் நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மக்களுக்கு சொல்ல வந்தவங்க. அப்போ அவர்களுடைய நிலைமை அவர்களையே ஒரு ஆசைப்படக்கூடிய அளவிற்கு எனக்கு இந்த இடம் கிடைத்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவு செய்கிறார்கள். என்ன சொல்றாங்க? அவர்கள் அல்லாஹ்வுக்காக அன்பு காட்டியவர்கள். யார் அவங்க? சாதாரணம் கிடையாது, அல்லாஹ்வுக்காக அன்பு காட்டியவர்கள். தனக்கு என்ன ஒரு எதிர்வினைகள் வந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக செய்தவர்கள், அன்பு காட்டியவர்கள். அப்ப இந்த தகுதியை யார் வளர்த்தி கொள்கிறார்களோ அவர்கள் நாளை நபிமார்களே பார்க்கக்கூடிய அளவிற்கு சிறந்த இடத்திற்கு செல்வார்கள். மறுமையில அவருக்கு ஒரு பெரிய கூலி இருக்கிறது என்று. இன்னைக்கு நம்மளுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு குழந்தை, பிறந்த குழந்தையான சரி, ஓரளவுக்கு குழந்தை, அந்த குழந்தை மலஜலம் கழிக்கக்கூடியதாக இருந்தால் அது தாயோ தந்தையோ அவருக்கு மீது பட்டு விட்டாலும் கூட அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது குழந்தை அறியாமையில செய்யுது. இது ஒரு குழந்தை பருவம். அந்த குழந்தை எட்டி மிதிக்கும், அந்த குழந்தை என்ன செய்யும்? அடிக்கும். இதையெல்லாம் அன்பா ஏற்றுக்கொள்வார்கள். என்ன காரணம்? அது தன்னுடைய வாரிசு, அந்த குழந்தை அறியாமையில் செய்கிறது. இதே ஒரு காலகட்டத்திலே குழந்தை படிச்சு பெரிய ஆளான பிறகு ஒரு தாய் தந்தையை அடிச்சா இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? அது அன்பின் அடிப்படையில் ஏத்துக்குவாங்களா? மாட்டாங்க. அப்போ ஒரு தன்மை என்பது இருக்குது, இந்த அறியாமையில செய்யறாங்க. இதே ஒரு காலகட்டத்திற்கு மீது அது அறியாமை என்று ஏற்றுக்கொள்ளப்படாது. நல்லா சிந்திச்சீங்கன்னா அது சந்தர்ப்பமா ஏற்றுக்கொள்ளப்படும். இதுவே நமக்கு ஒரு நேசத்துக்குரிய ஒருத்தர் இருப்பாரு, ஒரு தவறு செஞ்சுட்டா உங்களுக்காக நான் விடுறேன், நம்ம சொல்லுவோமா இல்லையா? நீங்க எனக்கு வேண்டப்பட்டவருங்கிறனால உங்களுக்காக நான் பார்த்து பொறுமையா இருக்குங்க, இல்லைன்னா இந்த பொறுமையை எனக்கு கிட்ட பார்க்க முடியாது என்று சொல்லுவோமா இல்லையா? அப்ப நேசத்திற்குரிய ரொம்ப அவரிடம் சில தள்ளுபடிகள் செய்வோம், தவறுகளை தள்ளுபடி செய்வோம். இதுவே எல்லாத்துக்கும் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. நேசத்திற்குரியவரா இருக்கிறனால செய்யறோம். ஏன்னா அவர் நமக்கு அன்புக்குரியவர், அவர் நம் வாழ்வில் மற்றவர்களுடன் பங்கை விட அவருடைய பங்கு ஜாஸ்தியா இருக்கும், இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தவறுகளை தள்ளுபடி செய்யும். இதுவே இன்னொரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு ஆதாயத்திற்காக எனக்கு ஒரு சில ஆதாயங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஆதாயம் நடக்கப்படும் வரைக்கும் நாம பொறுமை காத்து இருப்போம். இல்ல இந்த வேலை வீணா போயிடக்கூடாது, நாம எடுத்த முயற்சி வீணா போயிடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையா இருந்து செயல்படுவோம். தாவா பணிகள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களா ஆரம்ப கட்டத்துல, இந்த பொறுமைக்காக நமக்கு ஒரு கூலி கிடைக்கும், நம்ம பொறுமையா இருந்து தாவா செய்வோம், மக்களுக்கு அழைப்பு பணி செய்வோம் என்று ஒரு காலகட்டம் வந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி நாமும் சில ஆதாயங்களுக்காக பொறுமை காத்து கொண்டிருப்போம், அன்பு செய்வோம். அதனோட கூலி கிடைத்த உடனே அதன் பிறகு நம்மளுடைய முடிவு, அதை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் படைத்திறைவன் எப்படிப்பட்ட ஒரு முடிச்ச போடுறான் பாருங்க, நாளைக்கு மறுமையில் வரும்போதுதான் உங்களுக்கு அந்த கூலி கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? இந்த அன்பு காட்டிக்கிட்டே இருக்கணும். எங்க உங்களுக்கு இங்கேயே கூலியை கொடுத்தா நீங்க அந்த அன்பு காட்டல் நிறுத்திடுவீங்களோ என்று சொல்லி படைத்திறைவன் என்ன செய்வானாமா, நாளைக்கு மறுமையில உங்களுக்கு கூலியை கொடுப்பேன், அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன? அன்பு காட்ட வேண்டியவங்களா. யாருக்காக அன்பு காட்ட வேண்டும்? அல்லாஹ்வுக்காக அன்பு காட்டக்கூடியவர்களா இருக்குது. அப்ப அத்தகைய சிறந்த ஒரு பண்பை அல்லாஹ் வளர்ப்பதின் மூலமாக, அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நாம் வளர்த்திக் கொள்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தை பார்க்கிறோம். நாம் உயரமான ஒரு இடத்தில் இருந்து மற்றவர்கள் நம்மை பார்க்கக்கூடிய ஒரு இடத்திற்கு மறுமையில் அல்லாஹ் வைக்கிறான் என்று சொன்னால், அத்தகைய அன்பை உடைய நல்ல மக்களின் வரிசையிலே உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கியர்வானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.